ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னா யாழ்ப்பாணம் பரமேஸ்வரர் ரோட்டில் காலித் என்ற ஒரு பிரியாணி கடை வந்துருக்காங்க. இதுக்கு இர்ஃபான் அண்ணா இங்கே யாழ்ப்பாணம் வராராம். ஸோ அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். என்னென்ன நடக்க போகுது, என்ன ஏதுன்ற எல்லாத்தையும் உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்துருங்க. வாங்க இப்போ உள்ளே போய் இர்ஃபான் அண்ணா இன்னும் வரல, வந்த பிறகு என்னென்ன நடக்குது, என்னென்ன கதைக்க போகிறார் என்ற எல்லாத்தையும் இந்த வீடியோட பார்க்கலாம். வாங்க. 1958 ஆண்டு காலித் என்ற தனிநபர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அதே மாதிரி எல்லா பிரான்ச்லையும் ஆதரவு கொடுப்பீங்க எதிர்பார்க்கிறோம். காலித் இன்டர்நேஷனல் பிராண்டோடாக ஏற்படுத்தி மக்களுக்கு வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் அப் அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் டர்னிங் அப் அண்ட் இது நிறைய கேமராஸ் தான் இருக்கு எனக்கு முன்னாடி. இந்த கூட்டுக்கு சாப்பிட்றது முதல்ல கறி அதை சாப்பிட்டாரு. அதை பார்த்தீங்களா, யாழ் பசங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒருத்தர் தான் இருக்காரு. மிச்சவங்க எங்கன்னு கேட்டோன்னா விட்டுட்டு போயிட்டாரு. இதுதான் யாழ் பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வழங்கத்தை அறைகிறது. 1958 ஆண்டு காலித் என்ற தனிநபர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த வெளிச்சம் உலகளாவிய ரீதியில் பல கிளைகளாக துளிவிட்டுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 35 கிளைகளை இந்தியாவிலும், மலேசியா, துபாய், மாலத்தீவு, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளோடு சேர்த்து 50 கிளைகளையும் தன்வசம் கொண்டுள்ளது. தொடங்க போது எக்கச்சக்க பேர் வந்திருக்காங்க. நான் எதிர்பார்க்கவில்லை எவ்வளோ பேர் வருவாங்க. யூடியூபர்ஸே கிட்டத்தட்ட 20-30 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 200 பேருக்கு ஃப்ரீ பிரியாணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் கூட பேர் வந்திருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி. இங்கே வந்து 1 வாங்கினா 1 ஃப்ரீ என்ற ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு அதை விட ஃப்ரீ பிரியாணி கொடுக்குறாங்க. என்ன மாதிரி நடக்க போது இர்ஃபான் அண்ணா இன்னும் வரையில எப்படி இருக்குது என்ன மாதிரின்னு தொடர்ந்து பார்க்கலாம். கௌரவிக்கும் முகமாக இப்பொழுது எங்களுடைய உத்தியோகர்கள் சார்பில் மாலை அறிவிக்கப்பட இருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய விருந்தினர்களுக்காக மாலை அறிவிக்கும் வைபவம் இடம்பெற இருக்கிறது. நாடாவை பற்றி எங்களுடைய தனித்துவம் திறந்து வருகிறது. உறுதியாக அப்துல் ரஹ்மான் அவர்களை அழைத்து வருகின்றோம்.
உங்களோட ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி எல்லா பிரான்ச்லையும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் பிரியாணியை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஹாலிட்ஸ் இன்டர்நேஷனல் பிராண்டோடாக ஏற்படுத்தி கொடுத்து ஹாலிட்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் மிஸ்டர் அப்துல், மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் அழகப்பட் சார், அப்புறம் கார்த்திக் ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என் மனம் கவர்ந்த வாடிக்கையாளர் யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, அதனுடன் நாடு முழுவதும் நமது சேவையை வழங்குவோம் என நம்பிக்கையுடன் இங்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர், வாடிக்கையாளர், ஊழியர்கள் அனைவருக்கும் என் மனங்கிழந்த நன்றிகளை தெரிவித்தல் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. எந்த கார் போனாலும் திருப்பி எங்களுடைய இலங்கை பிரபலம், இந்தியாவினுடைய பிரபலம் வருகை செய்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து அவருக்கு எந்த இடையூறும் வழங்காமல் எங்களுடைய அரங்கிலே தன்னுடைய சிறு உரையினையை மாற்ற இருக்கிறார் என்பதையும் இத்தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். எப்பொழுதும் உங்களுடைய ரசிகர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே உங்களோடு அதற்கு முன்னாடி எப்பொழுது பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இத்தருணத்திலே தெரிவிக்க இருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஜாஃப்னா மக்களுக்கு வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் அப் அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் டர்னிங் அப் அண்ட் இங்க நிறைய கேமராஸ் தான் இருக்கு. எனக்கு ஆளுங்களோட கேமரா பட் தட்ஸ் கூல். ஃபர்ஸ்ட் டைம் இன் ஜாஃப்னா ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டிஃபுல் பிளேஸ் அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்ண போற நினைச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் கமிங் அப் அண்ட் வாங்க போய் காலேஜ் பிரியாணி சாப்பிடலாம். யாரெல்லாம் மெயில் வந்து ப்ளீஸ் கம் அப், வாங்க போய் நம்ம மேலே சாப்பிடலாம். சென்னையில் நம்ம அப்படியே மேலே போய் சாப்பிடலாம். யார் யாருக்கெல்லாம் இர்ஃபானுக்கு மெயில் போட்டு இர்ஃபான் உங்களுக்கு ரிப்ளை வந்துச்சோ அவங்க மட்டும் உங்க மெயிலை கொண்டு வந்து எங்களுக்கு ஜெனரல் மேனேஜர்கிட்ட காமிச்சு நீங்க இர்ஃபான் ட்ரீட்டுக்கு ரெடியா இருக்கலாம். யார் யாருக்கு உங்ககிட்ட எல்லாம் வந்திருக்கோ அதை மட்டும் நீங்க எடுத்து காட்டினா போதும். மெயில் மட்டும் வந்தவங்க மட்டும் முன்னுக்கு வாங்க, வராதவங்க யாரும் இணைஞ்ச பண்ணாதீங்க. இந்த ஃபங்க்ஷனை ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தயவு செஞ்சு கேட்கிறேன். எங்களை நம்பி வந்திருக்காரு, அவரை நாங்க திரும்ப நாள் அனுப்பணும். ஜெப்னாக்கு வந்ததை வெறுக்க வைக்கிற அளவுக்கு நடந்துவாங்க. தயவு செஞ்சு கேட்கிறேன். நன்றி. சாப்பாடு